அதாவது நெட்ஃபிளிக்ஸ்ல 2 தரமான சீரிஸ் வந்து இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கு. 2மே நல்லா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். அதுல முக்கியமா நான் 2வதா சொல்லப் போற அந்த சீரிஸ் வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கு. அவ்ளோ சோல்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப வந்து இந்த ரீசென்ட் டைம்ல அடி, தடி, வெட்டு, குத்து, கொலை, கிரைம் த்ரில்லர், த்ரில்லர், ஹாரர்ன்னு பரபரப்பா ஒரு மாரி பார்த்துட்டு இருந்தோம்ல. அந்த நச நசலாம் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸ்டா, பீஸ்ஃபுல்லா பார்க்கக்கூடிய ஒரு சீரிஸ். அந்த 2வதா சொல்லப்போற சீரிஸ். அந்த சீரிஸ் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலா இப்ப நம்ம இந்த வீடியோல பேசுவோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல இப்ப தான் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல நெறைய நல்ல சினிமாக்கள பத்தி தொடர்ந்து பேசுவோம். ஒரு நல்ல சீரிஸோ, நல்ல படமோ ரிலீஸ் ஆயிருந்தா, அத பத்தின வீடியோ கண்டிப்பா இந்த சேனல்ல இருக்கும். சோ அதனால ஃபாலோ பண்ணிக்கங்க. மேபி என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கு டிஃபர் ஆகலாம். உங்களோட ஒப்பீனியன் எனக்கு டிஃபர் ஆகலாம். அதனால அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்களோட கருத்தையும் தாராளமா எல்லா வீடியோலயும் நீங்க கமெண்ட்டா பதிவு பண்ணுங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இப்போ அந்த 2 சீரிஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டப்பா கார்ட்டல்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அது தமிழ்லயும் இருக்கு. ஆனா பேசிக்கலி அது ஃப்ரம் ஹிந்திங்கிறனால நீங்க ஹிந்தி லாங்குவேஜ் புரிஞ்சுச்சு சப்டைட்டில ஃபாலோ பண்ணிப்பீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் நெறைய பேர்கிட்ட சொல்றது உண்டுதான். எந்த சீரிஸ் எந்த லாங்குவேஜ்ல எடுக்குறாங்களோ, எந்த படம் எந்த லாங்குவேஜ்ல எடுக்குறாங்களோ, அதே லாங்குவேஜ்லயே பார்த்துட்டு சப்டைட்டில்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்னும் கனெக்ட் ஆகும். மேபி இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியணும்னா தமிழ்ல இருந்துச்சுன்னா தமிழ்ல பாருங்கன்னு. பட் இதுல நான் வந்து பெர்சனலா சொல்றது தமிழ்லயே பாருங்க. நெறைய ஹிந்தி வந்து உங்களுக்கு புரியாதுங்கிற பட்சத்துல தமிழ் நல்லாவே புரியுது. நல்லா டப்பும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீரிஸ பத்தி ஒரு ஓவர் வியூ சொல்லிடுறேன். இந்த டப்பா கார்ட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ். ஆக்சுவலி வந்து இந்த சீரிஸ பத்தி ஏன் மெயினா சொல்றேன்னா, இப்போ ரீசென்ட் டைம்ல ஜோதிகா மேம் வந்து சொல்லியிருந்தாங்க. கோலிவுட்ல இருக்கிற டைரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் சவுத்லயே நெறைய பேர் வந்து ஹீரோவ தான் மேஜரா வச்சு பண்றாங்க. ஹீரோயின்ஸ்க்கு கதை எழுத மாட்டேங்கிறாங்க. Making films for women or stories where women have, an important part to play. So we only have the biggies making the film for the biggies. ஹீரோயின் இருந்தா அவங்களுக்கு என்ன வேலை? ஹீரோ கூட வந்துட்டு டான்ஸ் ஆடணும். ஹீரோ கூட சப்போர்ட் பண்ற மாரி ஒருத்தங்க அப்படியே சியர் பண்ணிட்டே இருக்கணும். மத்தபடி அவங்களுக்கு எந்த வேலையுமே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் குடுக்க மாட்டேங்கிறாங்கன்னுலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த சீரிஸ் வந்து ஒன்லி மெயினா விமன் ஆங்கிள்ல இருந்து தான் கதையே நகரும். ஸோ ஒவ்வொரு வீட்ல இருக்கிற ஒரு பொண்ணும் இந்த கதையில இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இங்க மேல் இருக்க மாட்டாங்களான்னு கேட்டா, மேலும் இருப்பாங்க. ஆனா அவங்க சைடுல இருந்து கதை சொல்ற மாரி இருக்காது. இவங்க சைடுல இருந்து கதை நகர்ற மாரி தான் இந்த சீரிஸ எழுதியிருப்பாங்க. ஆனா ஃபிளாட்டான ரைட்டிங் தான். எங்கேயும் வந்து ஆ, ஊ அப்படின்லாம் இருக்காது. ஒரு மாரி அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். ரொம்ப சூப்பர் சீரிஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஓகேவான சீரிஸ். ஆனா பார்க்கலாம். ரொம்ப போர்லாம் அடிக்காது. ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் ஆரம்பிக்கிறதே ஒரு மாரி ஸ்லோவா ஆரம்பிக்கும். போக போக நல்லா இருக்கும். இந்த டப்பா கார்ட்டல்னு ஏன் இதுக்கு பேருனா, ஆக்சுவலி வந்து இந்த ஹீரோவும், ஹீரோயினும் வந்து ஒரு பேசிக் மிடில் கிளாஸ். அந்த ஹீரோக்கு வந்து ஒரு கனவு இருக்கும். அந்த கம்பெனில இருந்து அடுத்த கட்டமா ஜெர்மனி போணும்னு. அதுக்காக பணம் நெறைய சேர்க்க வேண்டியது வரும்போது, ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஹோம்மேட் அந்த ஃபுட்ட வச்சு அந்த சொசைட்டிக்கு லஞ்சும், டின்னரும் அத சப்ளை பண்ற மாரி ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பாங்க. அதுல ஹெல்ப் பண்ண அந்த சொசைட்டிலேயே வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணு தான் வந்து இவங்க ஒரு பார்ட்னரா வர்ற மாரி வரும். அதுக்கப்புறம் அதுல வந்து அவங்க மாமியார் எப்படி வந்தாங்க, ஜோதிகா எப்படி வந்தாங்க அப்படின்றதெல்லாம் அப்படியே கதை நகரும். ஆனா இதுல ஒரு இன்டர்லிங்க் இருக்கும். என்னன்னா, இந்த சொசைட்டிங்கிறது வந்து ஒரு பெரிய கம்பெனில வேலை செய்றவங்க எல்லாரும் தங்கி இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் சொசைட்டி. அந்த கம்பெனியும் ஒரு ட்ரக் ரிலேட்டடா கனெக்ட் ஆயிருப்பாங்க. இந்த டப்பாலயும் ஒரு ட்ரக் இருக்கும். சோ இது இந்த மும்பைக்குள்ள சப்ளை ஆயிட்டே இருக்கும். இத பத்தி தான் அது நகரும். இது ஏன் நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? யார் யாரெல்லாம் உள்ள வந்தாங்க? அப்படின்றதெல்லாம் அப்படியே அடுத்தடுத்து நடக்கும். அதெல்லாம் சொன்னா ஸ்பாயிலர் ஆயிரும். நீங்களே போய் பாருங்க. இதுல முக்கியமா ரீசென்ட்டா இந்த ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா, ஜோதிகா வந்து இதுல தம் அடிக்கிற மாரிலாம் நடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போட்டிருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு. அது வந்து ஒரு ஒரு நல்ல ரிச் இருக்கிற ஒரு ஃபேமிலில இருக்கிற ஒரு விமன போர்ட்ரே பண்ற மாரி காட்டவும் அந்த சீன்லாம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு என்னமோ தோணுச்சு. நீங்க பாருங்க. அது பத்தின கருத்து என்னங்கிறதையும் கீழ மறக்காம பதிவு பண்ணுங்க. ஒரு ஓகேவான நல்ல ஒரு 2ண்ட் எபிசோடுக்கு மேல ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு சீரிஸ் தான் டப்பா கார்ட்டல். போய் பாருங்க. ஓகே, இப்போ வாங்க நம்மளோட ஃபேவரைட்டான அந்த 2ண்ட் சீரிஸ பத்தி பேசுவோம். வென் லைஃப் கிவ்ஸ் யூ டான்ஜரின் சொல்லிட்டு கொரியன் டிராமா. ஆக்சுவலி இந்த கொரியன் டிராமா எப்பயுமே ஏதோ ஒரு இடத்துல நம்மள பயங்கரமா அழுக வச்சிரும். எனக்கு என்னன்னா அந்த டைரக்டர்ஸ் எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வியே இருக்கு. நீங்க வந்து ஆடியன்ஸ் அழுக வைக்கிறதுக்குன்னே ஒரு படம் எடுப்பீங்களா? அப்படின்ற மாரி இந்த சீரிஸ் வந்து அவ்ளோ சோல்ஃபுல்லா, அவ்ளோ பீஸ்ஃபுல்லா, ரொம்ப எதார்த்தமா, ரொம்ப அழகா போகுது. நீங்க இந்த அரக்க பறக்க இந்த கிரைம் த்ரில்லர், ஹாரர், பேய் படம், அடி, வெடி, வெட்டு, குத்துன்னு இந்த மாரிலாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ரொம்ப நிம்மதியா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சீரிஸ பாருங்க. இதுவும் தமிழ்ல இருக்கு. பட் ஆனா பெர்சனலா சொல்றேன், கொரியன் லாங்குவேஜ்லயே இங்கிலீஷ் சப்டைட்டில ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். அரக்க பறக்கலாம் இருக்காது. அதுவே ஸ்மூத்தா போகும். பட் ஆனா இன்னும் நல்லா டீப்பா புரியும்னு நினைச்சீங்கன்னா தமிழ்ல பாருங்க. டப்பிங் நல்லா இருக்கு. பட் ஆனா எல்லாரோட குரலும் ஒரே மாரி இருக்க மாரி இருந்தது தமிழ்ல.
பட் ஓகே நல்லா தான் இருக்கு, நீங்க பாருங்க. இந்த சீரிஸை பத்தி நான் ஒரு ஓவர்வியூ சொல்றேன். இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி தான். ஒரு ஒரு அடமண்டா, ஒரு ஒரு மாதிரி சுட்டியா, நிறைய லைஃப்ல சாதிக்கணும்னு நினைக்கிற எய்ம் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அவங்க தான் ஹீரோயின். அவங்களுக்கு உலகமே வந்து படிச்சு மேல போணும், அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறது. ஆனா ஹீரோக்கு வந்து அந்த உலகமே இந்த பொண்ணு மட்டும் தான். ரொம்ப 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 இன்னசென்ட்டான ஒரு கேரக்டரு. படம் ஃபுல்லா, அந்த சீரிஸ் ஃபுல்லாவே அப்படிதான் இருப்பாருன்னு வைங்களேன். இந்த சீரிஸ்ல நெறைய ஏஜ் வைஸ் காமிச்சிருப்பாங்க. சின்ன பொண்ணா இருந்து, கொஞ்சம் வளர்ந்த பொண்ணு, கொஞ்சம் பெரிய பொண்ணு, கல்யாணம் பண்ற ஏஜ், கல்யாணம் பண்ணி குழந்தை இருக்கிற மாரி அங்கங்க வந்து அது மூலியமா கதை எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா அவ்வளோ சூப்பரா இருக்கும். நெறைய இடங்கள்ல சிரிச்சோம், நெறைய இடங்கள்ல ஃபீல் பண்ணோம், உற்சாகமா இருந்தோம், சர்ப்ரைஸா இருந்தது, அழுதோம். முக்கியமா அந்த 4 எபிசோடு தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வால்யூம் 1ல 4 எபிசோடு தான் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. வெள்ளிக்கிழமை இப்ப நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மார்ச் 11 நெனைக்கிறேன். நான் 7 ரிலீஸ் ஆன அந்த 4 எபிசோட் பார்த்தேன். ஸோ அடுத்த ஃப்ரைடே வந்து இன்னொரு 4 எபிசோடும், அதுக்கடுத்த ஃப்ரைடே இன்னொரு 4 எபிசோடும், இந்த மாசம் ஃபுல்லா ஒவ்வொரு ஃப்ரைடே 4 எபிசோட் ரிலீஸ் பண்றாங்க. ஆனா இந்த 4 எபிசோடே எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அடுத்து எப்படா வரும்ன்ற மாரி இருந்தது. அவ்ளோ அருமையா அப்படியே ஒரு மாரி சோல்ஃபுல்லா போகுது. அண்ட் தென் இன்னொன்னு, இது நாட் ஜஸ்ட் ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ரொமான்ஸ், காதல், ஒரு ஃபன்னு மட்டும் இல்லாம, ஒரு வாழ்வியலும் இருக்கு. அந்த கடல் சார்ந்து இருக்கிற அந்த ஐலேண்ட்ல இருக்கிறவங்க வாழ்ற வாழ்க்கை முறை, அவங்க சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க குழந்தைங்கள வளர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, என்ன மாரி வந்து கனெக்ட் ஆகுது அந்த வாழ்வியலும் அந்த கதையும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. ரொம்ப சுட்டித்தனமான ஒரு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான, ரொம்ப அழகான ஒரு ரொமான்ஸ் காமெடி இருக்கக்கூடிய ராம்காம்னு கூட சொல்லலாம்னு வைங்களேன். வென் லைஃப் கிவ்ஸ் யூ டான்ஜரின்ஸ்ன்னு சொல்லிட்டு தமிழ்லயும் இருக்கு. நீங்க போய் பாருங்க. அடிச்சு சொல்றேன், இந்த ஹோல் சீரிஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பா நெறைய பேரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து இந்த சீரிஸை பத்தி தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல சீரிஸ், நீங்க பாருங்க. மேபி இன்னும் அடுத்தடுத்து வரப்போற எபிசோட்ஸ் போர் அடிச்சிருமா என்னன்னு தெரியல. ஆனா இப்ப ரிலீஸ் ஆன இந்த 4 எபிசோட் அவ்வளோ அருமையா இருக்கு. ஸோ இந்த 2 சீரிஸையும் பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்க. பார்த்திருந்தீங்கனாலும் உங்களோட கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்க. இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய நல்ல சினிமாக்களை பத்தி பேசுவோம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.